ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இன்றைக்கி முருங்கைக்கீரை பொரியல் பண்ணலாம். ஜாலியாக முருங்கைக்கீரையை உருவி அலசி எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கு தேவையான பொருள் சின்ன வெங்காயம் போட்டுக்கோங்க. சின்ன வெங்காயம் போட்டிங்கன்னா கீரை டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க. பூண்டு நசுக்கி வச்சுக்கோங்க. தேங்காய் திருவி வச்சுக்கோங்க. காஞ்ச மிளகா, கொஞ்சோண்டு கடலப்பருப்பு. வாங்க கீரையை தாளிக்கலாம். வானல் காயுது, எண்ணெய் ஊற்றிக்கலாம். தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கிங்க. எண்ணெய் காஞ்ச பிறகு கடுகு போட்டுக்கோங்க. கடுகு போட்டு கொஞ்சம் பொரியட்டோன்னு கொஞ்சம் கடலப்பருப்பு சேர்த்துக்கோங்க. கடலப்பருப்பு சேர்த்து காஞ்ச மிளகா சேர்த்துக்கோங்க. காஞ்ச மிளகா சேர்த்து கொஞ்சம் செவந்து வந்த பிறகு பூண்டு சேர்த்துக்கோங்க. பூண்டு சேர்த்து வதக்கின பிறகு சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க. சின்ன வெங்காயம் சேர்த்து நல்லா வதங்கட்டும். சின்ன வெங்காயம் போட்டு நல்லா வதங்கிடுச்சு. கொஞ்சம் சால்ட்டு உப்பு சேர்த்துக்கங்க. உப்பு சேர்த்து நல்லா கிளறி விட்டு வெங்காயம் வதங்கின பிறகு வெங்காயம் வதங்கிடுச்சு, கீரையை சேர்த்துக்கங்க. முருங்கைக்கீரை பொரியல் ஈஸி தான் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா அப்படி வதக்கி விட்டுருங்க. கீரை நல்லா வதங்கினதுக்கு பிறகு இதுக்கெல்லாம் ரொம்ப உப்பு போடக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ். கீரைங்களுக்கெல்லாம் லைட்டாக தண்ணி தெளிச்சிக்கங்க. நிறைய தண்ணி ஊற்றி வேக வைக்கக்கூடாது. கொஞ்சமாக தண்ணி தெளிச்சிக்கங்க. அந்த தண்ணி அந்த இதுலேயே வெந்துடும் கீரை, முருங்கைக்கீரை. அப்படியே மூடி போட்டு வேக வைக்கியும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ஒரே ஆவிலே கீரை வெந்துடும். இது ரொம்ப நேரம்லாம் முருங்கைக்கீரையை வேக வைக்கக்கூடாது. முருங்கைக்கீரையை ரொம்ப நேரம் வேக வச்சோம்னா சிறு கசப்பு தன்மை வந்துடும். அதனால் முருங்கைக்கீரையை பொறுத்த அளவுக்கு ஒரே ஆவிலே வெந்துடும். தேங்காய் திருவி வச்சுருந்ததை போட்டுக்கோங்க. முருங்கைக்கீரை பொரியல் ரெடி ஆயிடுச்சு. தேங்காய் பூ திருவி போட்டு இறக்கி சாப்பிட வேண்டியதுதான். இதில் சின்ன வெங்காயம் சேர்த்து நல்லா சாப்பிடுங்க. உடம்புக்கு நல்லா அது ரத்தத்தின் அளவு அதிகரிக்கும். முருங்கைக்கீரையை பொறுத்த அளவுக்கு சின்ன வெங்காயம் பொரியலில் சேர்த்து சாப்பிடுங்க. பாருங்கள், எங்கள் வீட்டில் முருங்கைக்கீரை பொரியல் ரெடி ஆயிடுச்சு. வாங்க சாப்பிட்லாம்.